ஏன் ஒரு கட்டை துளிர்க்க மாட்டேங்குது? வெட்டப்பட்டாச்சு. வெட்டப்பட்டாச்சா? வெட்டப்பட்ட உடனே ஜீவன் கட்டாயிருது. ஜீவன் கட்டான உடனே கட்டை காயுதே. கட்டை காயும் போது கட்டைக்கு என்ன நடக்குது? இப்ப இப்படி யோசித்து பாருங்க. ஜீவனோடு இருக்கையிலே கட்டைக்குள்ள இருக்கிற காரியங்கள் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கும்? இப்போ ஒரு ஒரு தென்னை மரத்தை குறிச்சு படிச்சுட்டு இருக்கும் போத தென்னை மரம் இளநிய எப்போ வெட்டக்கூடாதுன்னு ஒரு விவசாயி சொல்லிட்டு இருந்தார். தென்னை மரம் இளநிய இந்த டைம்ல வெட்டினா அது வந்து இளநீ வந்து நல்லா இருக்காது சார். ஏன் அப்படின்னு சொல்லி அது அந்த அதை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது வேர்ல மருந்து வச்சு 10-15 நாளுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இளநிய வெட்டக்கூடாதான். ஏன்? யாரா சொல்லுங்க. தண்ணிய உள்வாங்குற தண்ணியை தான் அது இனிப்பா மாத்தி வைக்குது இல்லையா? தண்ணிய உள்வாங்கும் போது அது எல்லாத்தையும் உள்வாங்கிருதான். அதனாலதான் சில இளநிய குடிச்சிட்டு சார் வயிறு எரியுதுங்கிறாங்களாம். ஏன்? ஏன்னா உள்ள அதுக்கு நீரை எடுத்து செல்லக்கூடிய அந்த வெயின்ஸ் இருக்குல்ல, நமக்கு எப்படி வெயின் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் வெயின் இருக்கு. இப்போ செடியினுடைய பேசிக் சயின்ஸ் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன சயின்ஸ் படிச்சிருப்போம்? இலை என்ன பண்ணுது? சூரியனை உள்வாங்கி ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ் பண்ணுது சொல்லுங்க? எல்லாம் எத்தனாம் கிளாஸ்ல படிச்சோம்? பச்சையம். பச்சையத்தை ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேருமா? 4th ஸ்டாண்டர்ட் படிச்சோம். 5th மேபி 6th படிச்சிருப்போம். இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவங்க, இந்த பரீட்சை எழுதுறவங்க எல்லாம் டக்குன்னு இப்ப சொல்லிருக்கணும். ஸ்டார்ச் ஒண்ணு உண்டு பண்ணுது. குளோரோஃபைல், ஸ்டார்ச். இன்னொன்னு சொல்லுங்க, டக்கு சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் எது ரொம்ப முக்கியம்? அதுக்கு லைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் வந்தா தான் அது என்ன பண்ணுது? உண்டு பண்ணி அதற்கான சத்தை உண்டு பண்ணி அத வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு, இலை ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. இலை சூரியன்ல இருந்து உள்வாங்குது, வேறு உள்ள இருந்து தண்ணியை உள்வாங்குது. பல மல்டி மில்லியன் ப்ராசஸ். ஒரு ஜீவனோடு இருக்கிறோம்னா எத்தனை ஆயிரம் ப்ராசஸ் அதுல நடக்கணும். நமக்கு அறிஞ்சது கொஞ்சம், அறியாதது எவ்வளவோ. எப்படி சார் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னா புரியல. ஏன்னா கர்த்தர் படைப்பு அப்படி. இப்ப என்ன இருக்கு? இந்த தடி கட்டாயி உள்ள இருக்கிற வெயின் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? காஞ்சி அடைச்சு போய் இறுகி போயிருக்கு இல்லையா? காஞ்சா என்ன ஆகுது?